மணிரத்னம் சாரோட ஒய்ஃப் சுஹாசினி ஒரு அழகான விஷயத்த ஒரு அழகான விஷயம் தான், அது மிகப்பெரிய விஷயம் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. மணிரத்னம் சார் தான் வந்து தளபதி படம் எடுத்திருப்பாங்க, சூப்பர் ஸ்டார் வச்சு மம்முட்டியை வச்சு மிகப்பெரிய ஹிட்டு. அந்த சக்ஸஸ் ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப ரஜினி சார் வந்து சுஹாசின்ட்டு சொல்லியிருப்பாராம், இப்போ வந்து மணியோட அப்பா அம்மா இருந்தது நல்லா இருந்திருக்கும் இவருடைய சக்ஸஸை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நம்ம லைஃப்லையும் அப்படி தாங்க. நம்ம ஏதாவது ஒரு லட்சியத்துணைக்கு ஓடிட்டே இருப்போம். பட் அந்த லட்சியத்தை அடைகிறப்ப நம்ம கூட நம்ம சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிற அந்த 2 ஆத்மாக்கள் யாரும் நம்ம அப்பா அம்மா தான். ஏன்னா நம்மளோட முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுறது நம்ம அப்பா அம்மா தவிர வெளில வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போல்லாம் சின்ன சின்ன விஷயத்த கூட நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போல்லாம் எங்கே ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம கவலையை மற்றவங்கிட்ட சொன்னாலும் நம்ம வீக்னஸ்லேயே அடிப்பான். இப்போ உள்ள ட்ரெண்டாக தான் இப்போ உள்ள மக்கள். நம்ம சந்தோஷத்தை சொன்னாலும் அதுக்கும் அடிப்பான் பொறாமப்பட்டு. அப்போ எது மிகப்பெரிய வழியாக இருக்குன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் அச்சீவ் பண்ணி போகிறப்ப அது யார்கிட்ட ஷேர் பண்ணுறேனே தெரில. ஏன்னா நம்ம அளவுக்கு இல்லை, நம்மளோட சந்தோஷப்படுற ஆத்மாக்கள் நம்ம தேடி சொல்லணும். அப்படி ஆத்மாக்கள் யாராக இருப்பாங்க? நம்ம பேரண்ட்ஸ் மட்டும்தாங்க. ஸோ அப்படி யார் இங்கே லக்கினா, அவங்க ஒரு லட்சியத்தை அடைஞ்சு அப்போ அவங்க கூட அவங்க பேரண்ட்ஸும் இருந்து அவங்களும் அந்த சந்தோஷம் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க தாங்க உலகத்துலேயே ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன்ஸ் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.